உங்களோட மெடிக்கல் ஸ்டோர் ஆர் ஹாஸ்பிட்டலை சூப்பர் ப்ராஃபிட்டா மாற்றணும் அப்படின்னா, சூப்பர் க்ரோத்ல வரணும் அப்படின்னா 3 S தாங்க வேணும். 3 S இருந்தா போதும். 3 S இருந்துச்சுன்னா நீங்க உங்களோட பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா நீங்க ரன் பண்ணலாம். உங்களோட ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், உங்களோட மெடிக்கல் ஸ்டோரா இருக்கலாம், இல்ல அதர் பிசினஸா இருக்கலாம். 3 S நீங்க தெரிஞ்சா போதும். இந்த 3 S என்னென்ன? ஃபர்ஸ்ட் S ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்க உங்க பிசினஸ்ல ஃபாலோ பண்றீங்க? உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன? ரெண்டாவது ஸ்கில். நீங்க ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே. மூணாவது விஷயம் சிஸ்டம். நீங்க எந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்றீங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜி? சிலவங்க டிஸ்கவுண்டட் பிரைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இங்க 18% டிஸ்கவுண்ட், 20% டிஸ்கவுண்ட், ஒரு ஸ்ட்ராட்டஜி. சிலவங்க ஃப்ரீ சுகர் செக், ஃப்ரீ பிபி, ஃப்ரீ வெயிட் ஸ்கேல் செக்அப், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இல்ல கேம்ப் பண்ணுவாங்க, கண்டினியூஸா போய் ஒரு இடத்துல கேம்ப் பண்ணி கஸ்டமரை அக்வயர் பண்ணிக்கிட்டே வருவாங்க, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலா இந்த 3 ஸ்ட்ராட்டஜியுமே பழைய ஓல்டு ட்ரெடிஷனல் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி புது ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட என்ன இருக்கு? இப்ப நாங்க போட்டோம், என்ன போட்டோம்? செல்ஃபி வித் ஆரஞ்சு அப்படின்னு போட்டோம். சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. எங்க கடைக்கு முன்னாடி செல்ஃபி எடுத்து அவங்களோட ஃபேஸ்புக்லயோ யூடியூப், அவங்களோட ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ போட்டா அவங்களுக்கு நாங்க 5% டிஸ்கவுண்ட் கொடுப்போம் போட்டோம். என்னாச்சு? அவங்க நம்மளை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சோம். அவங்களுக்கு இருக்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளாடி நம்ம ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சோம். அது வைரல் ஆச்சு. ஸோ செல்ஃபி எடுத்து அவங்களோட மீடியால போட ஆரம்பிச்சோம். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல போடும்போது 5% டிஸ்கவுண்ட் கொடுத்தோம். எங்களோட ஸ்ட்ராட்டஜி. இப்படி பல ஸ்ட்ராட்டஜி நாங்க பண்ணோம். அப்போ உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்க வச்சிருக்கீங்க? உங்களோட பிசினஸை குரோத் பண்றதுக்கு, உங்களோட ஹாஸ்பிட்டல், உங்களோட மெடிக்கல் ஸ்டோரை குரோத் பண்றதுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன? அதே பேட்டர்ல காலையில வருவீங்க, வெட்டுவீங்க, மெஷின் கொடுப்பீங்க, அதை திரும்ப வருவாங்க, அடுத்த கொடுப்பீங்க, வருவீங்க. அப்படி எல்லாம் இப்ப இன்க்ரீஸ் ஆக முடியாது. ஏன்னா அது பழைய காலம், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க உங்களோட பிசினஸை குரோத் பண்ண வைக்கிறதுக்கு? ஸ்ட்ராட்டஜி தெரியுமா உங்களுக்கு? எஸ். ஃபர்ஸ்ட் எஸ். செகண்ட் எஸ் ஸ்கில். என்ன ஸ்கில் எல்லாம் உங்களுக்கு இருக்கு? ப்ராடக்ட் நாலேஜ் ஸ்கில் இருக்கா உங்ககிட்ட? ஒரு கஸ்டமர் ஒரு விஷயத்துக்காக உங்ககிட்ட கேட்கறாங்க அப்படின்னா அதை பத்தி டீப் நாலேஜ் இருக்கா? ஸ்கில். ரெண்டாவது, உங்களோட எம்ப்ளாயிஸை ட்ரெயின் பண்றதுக்கான ஸ்கில் உங்ககிட்ட இருக்கா? மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில். எப்படி பணத்தை உள்ள போட்டுக்கிட்டே இருக்கீங்க, வெளியே எடுக்கவே முடியல அப்படின்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஃபினான்சியல் ஸ்கில்லே இருக்குங்க அர்த்தம். இல்ல சிலவங்க பணத்தை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, உள்ள இன்வென்டரி வாங்க பணம் இருக்காது. ஸ்கில், ஃபினான்சியல் ஸ்கில் இல்லைன்னு அர்த்தம். எப்படி கேஷ் ஃப்ளோ ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்சியல் ஸ்கில் இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய படிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க எங்க வேணாலும் படிக்கலாம், ஓப்பன் பிளாட்ஃபார்ம் தான். ஃபினான்சியல் ஸ்கில் இல்லைன்னா ஃபினான்சியல் ஸ்கில்ல படிச்சுக்கணும். அப்புறம் பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். உங்ககிட்ட எந்த எம்ப்ளாயிஸ் வந்தாலும் நிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட கத்திட்டு இருப்பீங்க, அவனை ப்ராப்பரா ட்ரீட் பண்ண மாட்டீங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டீங்க, அவனுக்கு சொல்லி கொடுக்க மாட்டீங்க. சோ பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம். ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். ப்ராடக்ட், எல்லா ப்ராடக்டையும் வாங்கி வச்சு இன்வென்டரி குமிச்சு போட்டிருப்பீங்க. அதுல பலது எக்ஸ்பைரி ஆகி வருஷத்துக்கு 50,000 1 லட்சம் ரூபாய் லாஸ்ல போகும், பண்ணா போகும். அதை பத்தி உங்களுக்கு தெரியாது. லாபம் ஒரு சைடு வந்த மாதிரி இருக்கும், இங்க பெரிய ஓட்டையில போய்கிட்டே இருக்கும். எல்லாம் போறது கூட தெரியாம சூப்பரா போகுது, நீங்க போயிட்டு இருப்பீங்க. கடைசியில ஒரு நாள் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்த்தா மொத்தத்துல திவாலாயி டொம்முன்னு போய் கீழே கிடப்பீங்க. இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இல்லாதனால. பர்ச்சேசிங் ஸ்கில் இருக்காது. எவன் என்ன கொடுத்தாலும் வாங்கி வைக்கிறது, பிரைஸ் எல்லாம் பாக்குறதே கிடையாது. இல்ல அவனுக்கு பிடிச்சவங்களை மட்டும் பிரைஸ் பாக்குறது, இல்ல எம்ப்ளாயிஸை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணாம அவன் போடுற ஆர்டர் வாங்கி கொடுக்கறது. ஸ்கில் இல்லாம இருக்கிறது. லீடர்ஷிப் குவாலிட்டி ஸ்கில் இல்லாம இருக்கிறது. ட்ரைனிங் ஸ்கில் இல்லாம இருக்கிறது. கோச்சிங் ஸ்கில் இல்லாம இருக்கிறது. HR ஸ்கில் இல்லாம இருக்கிறது. அக்கௌண்ட் ஸ்கில் இல்லாம இருக்கிறது. உங்களுக்கு என்ன ஸ்கில் எல்லாம் வரலையோ அந்த ஸ்கில் எல்லாம் டெவலப் பண்ணணும். அப்ப ஸ்கில். ரெண்டாவது பார்ட் என்ன? ஸ்கில். உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னு பாருங்க, என்ன ஸ்கில்ல டெவலப் பண்ணணும்னு பாருங்க. மூணாவது சிஸ்டம். சிஸ்டம்னா என்ன? சிஸ்டம்னா
நீங்களே மண்டையை போட்டாலும் அந்த கடை ரன் ஆகும். இப்ப எல்லாமே பிராக்டிகல். நீங்க வண்டியில போயிட்டு இருப்பீங்க, எவனா ஒருத்தன் இடிச்சிட்டா, லாரி இடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு உங்க ஃபேமிலியில இந்த பிசினஸ்னா என்னன்னே தெரியாது உங்களுக்கு. அப்புறம் என்ன ஆகும்? நீங்க இவ்வளவு நேரம் பெருசா போர்டை போட்டு பில்ட் பண்ணது அவ்வளவு கடந்த 6 மாசத்துல சுத்தம் 1 வருஷத்துக்கு நாசமா போயிடும். அப்போ உங்களுக்கு சிஸ்டம் பில்ட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்க என்ன பெரிய பிசினஸ் பண்ணாலும், நீங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே ரன் பண்ணாலும், பெரிய மெடிக்கலே ரன் பண்ணாலும், சிஸ்டம் பில்ட் பண்ண தெரியல அப்படின்னா, சிஸ்டம்னா என்ன? இப்போ ஒரு சேல்ஸ் வருது அப்படின்னா எது மூலமா வருது? ஒரு சேல்ஸ கஸ்டமரை இன்க்ரீஸ் பண்றது, அப்செல்லிங் பண்ண வைக்கிறது எப்படி? சிஸ்டம் இருக்கு அவங்க கிட்ட. ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் வாங்க வரட்ட 4 ப்ராடக்ட் வைக்கிறதுக்கான சிஸ்டம் இருக்கு அவங்க கிட்ட. எக்ஸ்பைரி ஸ்டாக் ஆகுது அப்படின்னா அதை வந்து கரெக்டா கிளியர் பண்றதுக்கு, ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான ப்ராசஸிங் சிஸ்டம் இருக்கு அவங்க கிட்ட. அதை எப்படி எப்ப எடுப்போம்? எவ்ரி 3 months ஒன்ஸ் எடுப்போமா? எவ்ரி 6 months ஒன்று எடுப்போமா? இருக்கா? இன்வென்ட்ரி செக்கிங் சிஸ்டம் இருக்கா? எவ்ரி 3 மாசத்துக்கு ஒருக்கா நாங்க இந்த ஸ்டாக் எல்லாம் இன்வென்ட்ரி செக் பண்ணுவோம், எக்ஸ்பைரி ஸ்டாக் எல்லாம் செக் பண்ணுவோம், அதை எடுத்து ப்ராப்பரா ரிமூவ் பண்ணுவோம், இத்தனை வருஷத்துக்கு இல்ல எக்ஸ்பைரினா ரிட்டர்ன் கொடுப்போம் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கா? பில்லிங் சிஸ்டமே உங்களுக்கு ஏதோ ஒரு புதிய டெக்னாலஜி மாதிரி பண்ணி மேனுவலா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா சுத்தமா சத்தியமா வராது. ஏன்னா உங்க பீரியட் ஜெனரேஷனோட உங்க பிசினஸ் முடிஞ்சு போயிடும். அதுக்கு காலையில இருந்து நாயா பேயா 8 மணிக்கு உட்காந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 9 மணி வரைக்கும் கொடுத்து, சண்டே லீவ் கிடையாது, வீட்டுல ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்றது கிடையாது, ஒரு கல்யாண வீட்டுக்கு போறது கிடையாது, எதுக்கு வாழ்றன்னு தெரியாது, கடையில இருந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனா லாஸ்ட்ல ஒரு நாள் முடியும் போது உங்ககிட்ட 0 இருக்கும். ஸோ 3 S உங்க பிசினஸ்ல நீங்க தெரியாம பண்ணுனீங்க அப்படின்னா படிச்சீங்க. 3 S சிஸ்டம், ஸ்ட்ராட்டஜி, ஸ்கில். உங்களோட பிசினஸ் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்றதுக்கான 3 S. ஓகே, 3 S படிச்சீங்க. உங்களுக்கு இதை பத்தி எல்லாம் டீப்பா படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, எங்களோட மெட் எக்ஸ்பர்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, கண்டினியூஸ் வெபினார் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க, உங்களை பத்தி டீட்டெயில்ஸை கொடுங்க. வாட்ஸ்அப்ல அவங்க வந்து உங்களுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு மட்டும் அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க. அட்டன் பண்ணுங்க. ஃப்ரீ வெபினார் 3 days இருக்கு. உங்களோட பிசினஸ் அடுத்த லெவலுக்கு க்ரோ பண்ணுங்க.